தமிழ்நாட்டில் எந்த சக்தியும் கலவரத்தை உருவாக்க முடியாது, அதனை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அருகே உள்ள கவிநாடு கண்மாய் தூர்வாரி அதில் உள்ள கருவேல மரங்களை அகற்றி பல்லுயிர் காடுகளை உருவாக்கும் பணி இன்று தொடங்கியது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யஞானன், திமுக மாநிலங்களவை உறுப்பினர் எம் அப்துல்லா, மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் இந்த பணியை தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, கலவரம் ஏற்படுத்தினால் தான் பாஜக வளர முடியும் என்று இந்து மக்கள் கட்சி நிர்வாகி கூறிய ஆடியோ வைரலானதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் எந்த சக்தியும் கலவரத்தை உருவாக்க முடியாது, அதனை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் காடுகளை வளர்ப்பதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். அதான் அவங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார், அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எந்த சக்தியும் கலவரத்தை தூண்டுவதற்கு மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. உடனடியாக அது தடுத்து நிறுத்தப்படும்.